நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அப்படியே பற்றி எரியுது நண்பர்களே. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாக போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்று வந்திருக்கு. ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்திய பகுதியில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள், அதாவது மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீவிரவாதிகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அந்த டாப் சீக்ரெட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட போகுது. இதனால இஸ்ரேலுக்கு நம்முடைய முக்கிய அதிகாரி ஒருவர் பறந்திருக்கிறாரு. அதை பற்றிய கூடுதல் தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் நம்முடைய பேஜை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தானில் சத்தமே இல்லாமல் ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்கள் நடந்துட்டு வருது நண்பர்களே. இதற்கிடையில் தான் இங்கே பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கூடுதல் அதிகாரம் குவியே இருக்கு. இதன் மூலம் பாகிஸ்தானில் மீண்டும் மக்களாட்சி நீக்கப்பட்டு இராணுவ ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான சூழல் உருவாகி இருக்கு. பாகிஸ்தானில் இராணுவத்துடைய ஆதிக்கம் எப்போதும் அதிகமாகவே தான் இருக்கும். கடந்த காலங்களில் அங்கு பல முறை மக்களாட்சி வீழ்த்தப்பட்டிருக்கு. இதனால் அங்கு இராணுவத்தில் நடக்கும் சிறு விஷயங்களும் பெரும் கவனத்தை பெறும். அங்கே கடந்த 2023 முதல் இராணுவ தளபதியாக இருக்கிறவர் தான் அசீம் முனீர். அவருக்கு சமீபத்தில் தான் ஃபீல்டு மார்ஷலாக பதவி உயர்வு தரப்பட்டுச்சு. அந்த ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீருக்கு இப்போது மேலும் கூடுதல் அதிகாரம் வரவிருக்கு. இதுக்காக ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் அரசு தன்னுடைய அரசியலமைப்பில் திருத்தங்களை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலம் இராணுவத்திற்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்படலாம் அப்படின்னு தெரியுது. கடந்த சில நாட்களாகவே இது தொடர்பான தகவல் வெளியாயிட்டு வந்துச்சு. இதற்கிடையில தான் அதை இப்போது பாகிஸ்தான் அரசு உறுதி செஞ்சிருக்காங்க. 27வது அரசியலமைப்பு திருத்தத்தை விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆயுதப்படைகளின் கட்டமைப்பு தொடர்பான மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக் தார் அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்திலேயே இதை உறுதி செஞ்சிருக்கிறாரு. இந்த நடவடிக்கை அசீம் முனீருடைய ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் அவங்க முன்மொழிய போறாங்களா, அது பாகிஸ்தானுக்கு சிக்கலையே கொடுக்கும். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானில் கடந்த காலங்களில் பல முறை இராணுவ ஆட்சி அமைஞ்சிருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் கவிழ்க்கப்பட்டு இராணுவ தலைமை ஆட்சிக்கு வருவது அங்கு பல முறை நடந்திருக்கு. 2008க்கு அப்புறம் அங்கு தேர்தல் மூலமாகவே அரசுகள் அமைந்தாலும் கூட இன்னுமே இராணுவத்துக்கு அங்கு கணிசமான அளவுக்கு செல்வாக்கு இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இராணுவத்துக்கு கூடுதல் அதிகாரம் அப்படிங்கிறது எச்சரிக்கை மணி அடிப்பதாகவே இருக்கு. இந்த சட்ட திருத்தத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற குறித்த தகவலும் இப்போது வெளியாயிருக்கு. அதாவது இந்த 27வது திருத்தத்தின் மூலம் இராணுவ தளபதி மற்றும் ஆயுதப்படைகளை நிர்வகிக்கும் அரசியலமைப்பின் 243வது பிரிவுல திருத்தங்கள் செய்யப்படுது. மேலும் அரசியலமைப்பு நீதிமன்றங்களை அமைக்கிறது, தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கும் செயல்முறை எளிதாக்குவது, நிர்வாக மாஜிஸ்திரேட்டுகளை நியமிப்பது மற்றும் நீதிபதிகளுடைய இடமாற்றம் போன்ற விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதெல்லாம் பத்தாதுன்னு இயற்கை வளங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குது. மாகாணங்களுடைய பங்கை குறைக்கிறது. மேலும் கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சகங்களின் கட்டுப்பாட்டை மாகாணங்களிடமிருந்து மத்திய அரசுக்கு மாற்றவும் வழிவகை செய்யுது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இராணுவத்துக்கும் மத்திய அரசுக்கும் அதிகாரத்தை குவிப்பதாகவே இந்த மாற்றங்கள் இருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த மோதலில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்து சரணடைஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் அசீம் முனீருக்கு பதவி உயர்வு தரப்பட்டுச்சு. மேலும் அவர் இராணுவத்தை தாண்டி அரசு நடைமுறைகளிலையும் தொடர்ச்சியாக தலையிட்டு வருவதாகவே தெரியுது. சமீபத்தில் பாகிஸ்தானுடைய பிரதமர் அமெரிக்கா சென்ற போதும் கூட முனீர் அவர்கள் கூட போனார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பையும் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் பாகிஸ்தானில் ஒரு பக்கம் அப்படியே பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியா மீது தாக்குதல் நடத்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூரை நடத்தி 6 மாதங்கள் கூட இன்னும் முழுமையாக முடியலை. இதற்கிடையில் தான் மீண்டும் காஷ்மீர் பகுதியில் தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. ஜம்மு காஷ்மீர் பகுதியை குறிவைக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத செயல்கள் அதிகரிச்சிருப்பதாகவே உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்குது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழிக்க ஆப்ரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்தியிருந்தாங்க. அதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டாங்க. தீவிரவாத நெட்வொர்க் தகர்க்கப்பட்டுச்சு. இதனால் சில மாதங்கள் அங்கு தீவிரவாத நடவடிக்கைகள் முடங்கி போயிருந்துச்சு. இதற்கிடையில் தான் பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயல்படும் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது போன்ற பயங்கரவாத குழுக்களுடைய செயல்பாடுகள் காஷ்மீர் பகுதியில் அதிகரிச்சிருப்பதாக உளவுத்துறை ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாயிருக்கு. அந்த பகுதியில் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டு வருவதாக உளவுத்துறை அறிக்கை சுட்டிக்காட்டுது.
இதுக்காக கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே ஊடுருவல், உளவு பார்த்தல் மற்றும் எல்லை தாண்டி ஆயுதங்களை கடத்துவது ஆகியவற்றை பயங்கரவாத குழுக்கள் தீவிரப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய சிறப்பு சேவை பிரிவு மற்றும் உளவுத்துறை ஏஜென்ட்டுகள் உதவியுடன் லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது குழுக்களுடைய பல டீம்கள் கட்டுப்பாட்டு கோடு வழியாக ஜம்மு காஷ்மீருக்குள்ள நுழைந்ததாக சொல்லப்படுது. ஷேம்ஷர் அப்படிங்கிற பயங்கரவாதியுடைய தலைமையில் இயங்கும் லஷ்கர்-இ தொய்பா குழு ஒன்று ட்ரோன்கள் மூலம் வான்வெளி உளவு பார்த்து கட்டுப்பாட்டு கோட்டின் பலவீனமான பகுதிகளை கண்டறிஞ்சிருக்காங்க. இதனால் அந்த பகுதிகளில் வரவிருக்கும் வாரங்களில் தற்கொலை தாக்குதல் அல்லது ஆயுத கடத்தல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கடந்த அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடந்த சில சீக்ரெட் உயர்மட்ட கூட்டங்களில் ஜமாத்-இ-இஸ்லாமி, ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் ISI தீவிரவாதிகள் பங்கேற்றதாக தெரியுது. இந்த கூட்டங்களில் முடங்கியுள்ள பயங்கரவாத குழுக்களை மீண்டும் செயல்படுத்துறது, ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கைகளை திட்டமிடுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இது தொடர்பாக சீக்ரெட் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. லஷ்கர்-இ தொய்பா அமைப்பினர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கும் ஆதரவாளர்களை அடையாளம் காணவும் ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூரால அழிந்து போன நெட்வொர்க்கை மீண்டும் கட்டமைக்கும் பணிகளில் இறங்கியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் சுற்றுலாத்துறை வருகை அதிகரித்துள்ள நிலையில் அங்கு மெல்ல அமைதி திரும்பிட்டு வருது. அதை சீர்குலைக்கும் நோக்கத்தில் பயங்கரவாதிகள் திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறதையே உளவுத்துறை ரிப்போர்ட் காட்டுது. இந்த உளவுத்துறை தகவலை முக்கியமான எச்சரிக்கை அப்படின்னு டெல்லி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை தொடர்ந்து நம்முடைய இந்திய ராணுவம் வடக்கு கமாண்ட் பிரிவுகள் உஷார் நிலையில் இருக்குமாறும் உத்தரவிட்டிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காம் பகுதியில் இந்தியாவில் நுழைஞ்சு தீவிரவாதிகள் சிலர் அத்துமீறி தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக தான் இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தினாங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து தான் சில நாட்கள் இந்திய பாகிஸ்தான் இடையே மோதல் நடந்துச்சு. அப்போது பாகிஸ்தான் தாக்குதல்களை இந்தியா முறியடித்த நிலையில் இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் சரணடைஞ்சாங்க. இந்த நிலையில தான் மீண்டும் இந்தியா மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் திட்டம் போட்டிருப்பதாக உளவுத்துறை ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதனால் நம்முடைய இராணுவத்துக்கு அடுத்தடுத்து உத்தரவுகளை போட்டு உடனடியாக நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இறக்குமதி செலவுகளை குறைக்கவும் அதே வேளையில் நாட்டை ஏற்றுமதி உபரி நாடாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற முக்கிய இலக்குடன் இயங்கிட்டு வர்றாங்க. இந்த பாதையில் முக்கிய துறையாக விளங்குவது பாதுகாப்புத்துறை. வெளிநாட்டு நிறுவனங்களுடனான கூட்டணியில் உள்நாட்டில் அனைத்து விதமான ஆயுதங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்களை தயாரிக்கும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக தான் நம்முடைய மத்திய பாதுகாப்பு செயலாளரான ராஜேஷ்குமார் சிங் அவர்கள் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த முக்கிய நிறுவனங்களை இன்னைக்கு நேரில் சென்று பார்வையிட்டது மட்டுமில்லாமல் இந்தியாவில் கூட்டணி அடிப்படையில் தயாரிப்பு உற்பத்தி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு. இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம், எல்ஃபிட் சிஸ்டம் போன்ற நிறுவனங்களுடன் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி இலக்குகளுடன் இஸ்ரேலுடைய தொழில்நுட்பத்தை இணைக்கும் வகையில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பார்த்தோம்னா, ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான இந்திய குழு இஸ்ரேல் நிறுவனங்களுடன் கூட்டு உற்பத்தி மற்றும் கூட்டு வளர்ச்சி வாய்ப்புகளை ஆய்வு செய்ய இந்த பயணம் மேற்கொண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை வெற்றியடையும் பட்சத்தில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறையின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவில் இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசு நாட்டின் பாதுகாப்புத்துறையின் உள்நாட்டு உற்பத்தியை 25% உயர்த்த இலக்கு வச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு இந்த இலக்கை அடைய உதவும். இதே போல இந்த சந்திப்பு இந்தியா இஸ்ரேல் பாதுகாப்பு கூட்டணி உறவை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு நம்பிக்கை நிலவுது. இதே போல ராஜேஷ்குமார் சிங் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸுடன் டெல்லவியில் 2 நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சாங்க. இந்த சந்திப்பு இந்திய பாதுகாப்புத்துறைக்கு மிகப்பெரிய அளவில் பலனளிக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.